டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குடிமியல் பாடப்பகுதியை பார்க்க போறோம். அதுல 6th ஸ்டாண்டர்ட் முதல் பருவத்துல என்ன பாடம் முதல் பாடமா இருக்குன்னா பன்முக தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி இருக்கு. அந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுமே எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான லைன்ஸ். அப்போ அந்த பாடப்பகுதியை படிக்கணும். 6வதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பா கேட்பாங்க. அதனால இந்த பாடப்பகுதியை நீங்க கம்பல்சரி படிச்சு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப ஸ்கூல் புக்கை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை சார், நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஸ்கூல் புக்கை எடுப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கக்கூடிய மாணவர்கள் ஜஸ்ட் இந்த வீடியோவை டைம் கிடைக்குள்ள பாருங்க. பார்க்க முடியலைனாலும் ஹெட்ஃபோன் போட்டுட்டு நீங்க லிசன் பண்ணாலும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். சரி, இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள 4 முக்கிய மொழி குடும்பங்களை சொல்லியிருக்காங்க. 1 இந்தோ ஆரியன் மொழி குடும்பம், 2 திராவிடன் மொழி குடும்பம், 3 அஸ்ட்ரோ அஸ்டிக் மொழி குடும்பம், 4 சீன திபெத்தியன் மொழி குடும்பம் அப்படின்னு 4 முக்கிய மொழி குடும்பங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த 4 முக்கிய மொழி குடும்பங்கள் படிக்கக்குள்ள நமக்கு அங்க என்னென்ன மக்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ் அடிப்படையில 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எவ்வளவு பர்சன்டேஜ் ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க, வங்காளம் பேசக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோ, தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எவ்வளோ, மராத்தி, தமிழ், இந்த மாதிரி 5 லாங்குவேஜை அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி பார்த்தீங்கன்னா 43.63%, அது 43.63% ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் இந்தியாவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வங்காளம் அப்படின்னு எடுத்தோம்னா 8.30%, தெலுங்கு அப்படின்னா 6.93%, மராட்டி மொழி பேசக்கூடிய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.09%. தமிழ் 5வது இடத்துல இருக்கு, 5.89% இந்தியா முழுவதும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பேசப்படக்கூடிய மக்களாக இருக்காங்க. இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்ற ஒரு பாயிண்ட் இந்த புக்ல இந்த லெசன்ல இருக்கு. அப்போ இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே போல இந்தியாவில் குறைவான மழைப்பொழிவு பகுதி எது, அதிகமான மழைப்பொழியும் பகுதி எது அப்படின்னு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப வேல்யூடான ஜிகே பாயிண்ட். மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மவுண்ட் சின்ட்ரம் அப்படிங்கிற பகுதி தான் இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்சல்மர் அப்படிங்கிற ஒரு இடம் தான் ரொம்ப குறைவான மழை பொழியும் பகுதியாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு என்ன அப்படின்னு சொல்லி குடும்பம் அப்படின்னு அதுல பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறதையும் இந்த லெசன்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழியாகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகள் மொத்தம் 22 மொழிகள் உள்ளது. அது 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த பாடப்பகுதியில சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப செம்மொழிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ நிறைய மொழிகள் லாஸ்ட் இயர் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, தமிழ் மொழி 2004ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. சமஸ்கிருத மொழி 2005ல அறிவிக்கப்பட்டது. தெலுங்கு பாத்தீங்கன்னா 2008, கன்னட மொழியானது 2013, ஒரிசா அப்படிங்கிறது 2016ஆம் ஆண்டு அனௌன்ஸ் பண்ணது. இந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கூகுள் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். மற்ற செம்மொழிகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் எத்தனை அப்படிங்கிறது இந்த பாடப்பகுதியில சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பக்காவான ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மாநிலம் நடனங்கள், அதுல வட இந்தியா பகுதியில கதக் அப்படிங்கிற நடனம் ஃபேமஸ் ஆனது. அசாம் பகுதியில சத்ரியா, பீஹி அப்படிங்கிற நடனங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. மணிப்பூர்ல மணிப்பூரி, ஒடிசால ஒடிசி, கர்நாடகா பகுதியில யக்ஷகானம், ஆந்திர பிரதேசத்துல குச்சிப்புடி, கேரளா எடுத்துட்டோம்னா கதகளி, தெய்யம், மோகினி ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்னா பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மிப்பாட்டு,
தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் பகுதியில பாங்கரா அப்படிங்கிற ஒரு நடனம் ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. குஜராத்ல கார்பா, தாண்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தான்ல கல்பேலியா, கூமர் அப்படிங்கிற நடனத்தை சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் ராசலீலா அப்படிங்கிறதும், உத்தரகாண்ட்ல சோலியா அப்படிங்கிற நடனத்தையும் இங்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 2 பாயிண்ட் இந்த பாடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் V.A. ஸ்மித் அப்படிங்கிற அறிஞர். அதே போல இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்று கூறியவர் நம்மளுடைய இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூல்ல இந்த வாசகமானது சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸ்கூல் புக்கு படிக்க முடியலனா இந்த வீடியோவை திரும்ப நீங்க இன்னொரு முறை கேட்டீங்கன்னா கேட்க உங்க மைண்ட்ல கண்டிப்பா பதிவு ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எஸ்ஐக்கு படிக்கிறேன், போலீஸுக்கு படிக்கிறேன், எனக்கு ஏதோ கைட் பண்ணுங்க சார் அப்படின்னா என்கிட்ட எஸ்ஐக்கான 50 மார்க் டெஸ்ட் புக் அவைலபிளா இருக்கு. பிசிக்கான 100 மார்க் டெஸ்ட், 100 மாதிரி தேர்வு புத்தகம். ஒவ்வொரு தேர்வுமே ஒரு அசல் தேர்வு. வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார், எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, கொஞ்சமான பேர்டன் தான் நான் ஒரு நாளைக்கு எடுத்துக்க முடியும், ஆனால் நான் சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிசி புக்கெல்லாம் எஸ்ஐ புக்கெல்லாம் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதுவுமே படிக்காம போறதுக்கு அட்லீஸ்ட் இதனாச்சும் படிச்சுட்டு போங்க. சக்ஸஸ் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளது. சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட், குட் லக்.